அனைவருக்கும் வணக்கம். இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பாக விக்னேஷ். இன்னைக்கு மார்னிங் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ஆப்டிடியூட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது, எல்லாத்தோட கருத்து இருந்தது. ஸோ ஒரு சில சம்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்து அந்த சம்ஸோட ஆன்சர் என்ன தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி டெலிகிராம் சேனல் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம். இம்பல்ஸ் டிஎன்பிசி அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து ரெகுலராக இப்போ ஃப்ரீ கொஸ்டின்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அதில் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 10 அன்னைக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், ஓகேவா? அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா, வரப்போகிற குரூப் 2க்கு குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் சார்பாக நடத்தப்படுகிறது. அதுலேயும் ஜாயின் பண்ணி யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் எடுத்து பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஃப்ரீயாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிஎன்பிசி பேட்சும் யூபிஎஸ்சி பேட்ச் ரெண்டுமே வந்து ஜனவரி 18 அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி போகிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ், குரூப் 2 குரூப் 4 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு சம்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பிளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ்ஒய். ஸோ இந்த சம் இன்னைக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டுருக்காங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே கொடுத்துரு கொஸ்டின் வந்து காமனாக வெளியே எடுத்துக்கங்க. எக்ஸ் ஒய் காமனாக வெளியே எடுக்க முடியும், ஓகே? அப்படி பார்க்குறப்போ ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய். இங்கே காமனாக என்ன எடுக்கலாம்? எக்ஸ் காமனாக எடுக்க முடியும். ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ இதில் காமன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ காமன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ ஆன்சர் என்ன? சி ஆப்ஷன், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். நெக்ஸ்ட் செகண்ட் சம் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுனா நமக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ 5 1/2 ப்ளஸ் 3/4 half. ஹாஃப்னா என்ன மீனிங்? மல்டிபிள் அர்த்தம், ஓகேவா? 8/9. 5 into 10, 10 plus 1 11/2 plus 2/3. சால்வ் பண்ணிங்கன்னா 33 plus 4/6 37/6. இதை சால்வ் பண்ணுறப்போ 6 1/6. ஸோ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், 6 1/6, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 4/3. இதுவும் சிம்பிளிகேஷன் தான், ஓகேவா? ஸோ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்ச போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சாவே சம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 5/3 டிவிஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் மாற்றணும், அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கலாம். 12/30 மைனஸ் 12/9 இன்ட்டு மைனஸ் 27/16. இந்த மைனஸ் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க பொறுத்த இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மைனஸ் வந்து டாப்பில் மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணலாம் 3 டைம்ஸ். இங்கே 4 கேன்சல் பண்ணுறப்ப என்ன ஒரு 12 16 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். இங்கே கேன்சல் பண்ணுறப்போ 4 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 6 மறுபடியும் கேன்சல் பண்ணுறப்போ 2 3. 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 2/3 மைனஸ் 3. நெக்ஸ்ட் என்ன வருது? இங்கே மைனஸ் 3, இங்கேயும் மைனஸ் 3 தான் இருக்குது, ஓகேவா? -3/4. நமக்கு 4/3 மைனஸ் 2/3 பேஸ் காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குங்காட்டி 4 - 2 டைரெக்டாக போடலாம். 2/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 9/4. 4 - 2 2/3 ப்ளஸ் 3/2 ப்ளஸ் 9/4. கீழே காமனாக எல்சிஎம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்? 12. ஸோ மேலே என்ன வரும்? மேலே கீழே 12 வரும் அப்படின்னா என்ன, எந்த நம்பரால் மல்டி பண்ண 12 வரும்? கீழே 4 ஆல் மல்டி பண்ணுறப்ப தான் 12 வரும். ஸோ 4 × 2 8 ப்ளஸ் இங்கே 6 ஆல் மல்டி பண்ணுறப்ப பேஸில் 12 வரும். ஸோ 6 × 3 18 ப்ளஸ் 3 ஆல் மல்டி பண்ணணும் 9 × 3 27, ஓகேவா? ஸோ இது ஆட் பண்ணுறப்போ 27 35 45 53/12 ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ, ஓகேவா? இந்த சம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? இதை மட்டும் திரும்ப இன்னொரு டைம் நானும் பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த எல்சிஎம்
ஹச்சிஎஃப் மாதிரி எல்சிஎஃப்பும் கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னன்னா நமக்கு கொஞ்சம் ஃபார்முலா உள்ள தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1/4 நம்ம எடுத்துக்கணும். 1 பவர் எனிதிங் 1. ஸோ 1/4 எடுத்துட்டோம்னா நம்ம அதை வந்து ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, x/4 x² ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் 1² ஹோல் பவர் ஸ்கொயர் x² மைனஸ் 2x1. அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து x - 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் வழக்கமான போடுற மாதிரி போட்டிங்கனாலும் -1 போடுறப்போ -1 × -1 1 -2 ஆட் பண்ணுறப்போ -2. ஓகேவா, ஸோ இங்கே நான் a² - b² ஃபார்மேட் இருக்குது. a² - b². ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், a + b இன்ட்டு a - b. ஸோ எகைன் என்ன ஆகும், a² - b² ஃபார்முலா x² + 1 1² ஒன்றே வச்சுக்கலாம். a² - b² ஃபார்மேட் இருக்குது. ஸோ x + 1 x - 1 x - 1 ஸ்கொயர். ரெண்டு பக்கம் காமனாக இருக்க வேல்யூ x - 1. அதில் பெரிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா x - 1 ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக ஆன்சர்னு எடுத்துக்கிறப்போ x² + 1 x + 1 x - 1 ஹோல் ஸ்கொயர் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். சாரி, டி ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கோங்க. நமக்கு உங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து நிறைய பேர் தமிழில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயே தமிழ் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அதனால தமிழ்லேயே கொஸ்டின்ஸ் படிச்சு ரீட் பண்ணிடலாம் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நிரப்பப்பட்டுள்ளது. ஓகேவா, ஆரம் 1.75 மீட்டர் கொடுத்துட்டு ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி சொல்லிட்டாங்க. நமக்கு அரைக்கோள ஃபார்முலா என்னன்னு தெரியும், 2/3 πr3. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தோம். ஓகேவா, நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுமையாக காலி செய்யலாம். ஓகேவா, எவ்வளவு நேரத்தில் காலி செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ 2/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 1.75 கியூப். ஓகேவா, இது டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும் போட்டாலும் ஓகே, இல்லை என்ன சொல்கிறது, ஆன்சர் உடனே நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மல்டிபிள் பண்ணுறது போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு டைரெக்டாகவே ஆன்சர் சொல்லிடுறேன். 1.75 கியூபோட வேல்யூ என்ன. ஸோ எல்லாமே சால்வ் பண்ணுறப்போ 11.229 மீட்டர் கியூப்னு வரும். ஓகேவா, ஸோ 1.75 மீட்டர் கொடுத்துருக்காங்க இன்ட்டு 1.75 மீட்டர். அப்படியே ஒவ்வொன்றா போடுறப்போ வந்து நமக்கு 1.75 மீட்டர் கியூப்னு வரும். ஸோ யூனிட் வந்து மீட்டர் கியூப் இருக்கும். நமக்கு இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, முக்கியமாக 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். ஓகேவா, ஸோ நீ ஃபஸ்ட்டு இப்போ மீட்டர் கியூப்லேருந்து நீங்கள் லிட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 1000 போடுறப்போ தான் அது வந்து டோட்டலாக வந்து அந்த டேங்கோட கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஓகேவா, ஸோ 11,229 அப்படிங்கிறத அந்த டேங்க் அரைக்கோள வடிவ தொட்டியோட அதோட பிடிக்கிற கொள்ளணும் மாதிரி சொல்லலாம். ஓகேவா, இப்போ வந்து 11,229 சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர். ஓகேவா, நமக்கு நல்லா ஞாபகம் செகண்ட் கணக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1129 / 7 செகண்ட். நான் கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே மினிட்ஸில் இருக்குது. கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எல்லாமே நிமிடங்கள் இருக்குது. ஸோ செகண்ட்ஸ்லேருந்து நம்ம மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இன்ட்டு 60 போட்டால் அது மினிட் கன்வெர்ட் ஆயிரும். இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேவா, 11,229 / 7 இன்ட்டு 60. இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன வரும், 26.73 மினிட்ஸ்னு அப்ராக்சிமேட்டாக வரும். நம்ம இதை எடுக்கிறப்போ 26.5க்கு மேலே போனாவே நம்ம 26 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 27 மினிட் தான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நல்லா லிசன் பண்ணிங்க. இதில் இந்த ஒரு இடம் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணுற இடமா இருக்கும். 1 மீட்டர் கியூப்லேருந்து 1000 லிட்டர் கன்வெர்ட் பண்ணுறப்போ இன்ட்டு 1000 மல்டிபிள் பண்ணுறப்போ தான் நமக்கு அந்த டேங்கோட கெப்பாசிட்டின்னு தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1 கியூப் + 2 கியூப். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 44100. நீங்கள் டைரெக்டாக வந்து போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கிறப்ப என்ன வரும்னு பாருங்கள். ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கிறப்போ 441 ரூட் எடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வரும், 210 வரும். 21 ஸ்கொயர் தான் 441. 21 ஸ்கொயர் தான் 441. 21 00 ஒரு 0 போடுறப்போ உங்களுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் n ×
n+1 divided by 2. ஓகேவா? இங்கே என்ன பண்ணலாம்னா 2 இந்த சைடு வந்து மல்டிபிளாக இருக்கும். n into n+1 is equal to 420. இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எந்த ஆப்ஷன் அப்ளை பண்ணால் எக்ஸாம்பிள் 20 அப்ளை பண்ணிப்பாங்க, என்னக்கு பதிலாக 20 அப்ளை பண்ணிங்கன்னா 20 + 1 21 420 ஆன்சர் கரெக்டாக வருது. ஓகேவா? அப்போ என்னக்கு பதிலாக எந்த நம்பர் அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணுறப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த அளவுக்கு டைம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கண்டிப்பாக நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் படித்து ரீட் பண்ணுறதுல டைம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாமே போட்டு இங்கே என்ன சொல்கிறது, ஸ்டெப் மார்க் கிடையாது. நீங்கள் எல்லாமே உடனே ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? அப்போ என்னக்கு பதிலாக டேட்டா அப்ளை பண்ணுறப்போ 20. நெக்ஸ்ட் கொஸ்டின், a is equal to 2/65. இப்படி இதில் வந்து நீங்கள் இதே ஆங்கிளில் தான் இந்த கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2/5 a is equal to 2/5, b is equal to 2/4 plus 2/3 plus 2/2 2/1 plus 2/2. இது எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள். 2/5 வேல்யூ 32 வரும். இதெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்ட முடியும். இப்போ 2 எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லுங்கள். 2/0 anything power 0 1 plus 2 plus 4 8 16 ஆட் பண்ண என்ன வரும்? 31 தான் வரும். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது? பிஏ விட ஏ வந்து 1 அதிகமாக இருக்கும். அப்போ ஏ இஸ் லார்ஜர் தென் b/1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 65 கொடுத்தங்காட்டி டஃப் அப்படிலாம் கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி கான்செப்ட் வரப்போவே வந்து பேஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டா இந்த மாதிரி தான் சம் சால்வ் பண்ண ஒரு ஈஸியாக டக்குனு வேலை முடியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது 181. இது ரொம்ப ஆட் பண்ண விட்டு ஃபஸ்ட்டாக டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான். டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? 312க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 9. 927 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? இவ்வளோ இருக்குது. 12 24 27 அப்படிங்கிறப்போ 15 இருக்கா? நெக்ஸ்ட்டு 21 இருக்கா? 27 33. அடுத்தது 39 ஆட் பண்ணால் போதும். அப்போ 108ஓட 39 நீங்கள் ஆன்சர் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆன்சர் வருது அதை மட்டும் பார்த்தா போதும். 9 + 8 17 4 147. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். எல்லா இதுலேயும் +6 தான் ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன். +6 மறுபடியும் +6 ஆட் பண்ணுறப்ப 33க்கு அப்புறம் 39. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 182. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ 2 1 3 3 நெக்ஸ்ட் 3 2 1 4 3 2 1 அடுத்து 5 3 5 4 3 2 1 5 6 6. ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம், ரொம்ப டஃபெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஹம்பிள். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் வேர்டுக்கு செகண்ட் வேர்டுக்கு ஏதாவது லிங்க் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஓகேவா? ஃபஸ்ட் வேர்டுக்கு செகண்ட் இப்போது இங்கே ஹம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் வந்து அங்கே செகண்டாக வந்திருக்கு, லாஸ்ட் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அதை வச்சு நான் சொல்ல முடியும். லாஸ்ட் லெட்டர் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லெட்டர். ஓகேவா? ஸோ லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படி அந்த மாதிரி ஆல்டர்னேட் வந்திருக்கு. மறுபடியும் எல் வந்திருக்கும். உங்களுக்கு எழுதியே காமிச்சிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்திருக்கும், இது செகண்ட் லெட்டர், தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் இந்த ஆர்டரில் தான் கீழே கொடுத்துருக்கு. அதே மாதிரி எஜுகேஷனும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கும்? என். செகண்ட் என்னவா இருக்கும்? இ. தேர்ட் ஓ. ஃபோர்த் டி. ஐ யூ டி சி. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு பகடை வந்து இப்போ டைஸ் விட்றோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 6 வேல்யூஸ் வந்து அதில் வரலாம். நமக்கு என்ன சொல்கிறது, ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈவன் நம்பர்னு என்ன? 2 4 6 இதுதான் ப்ராபபிலிட்டிக்கு. அப்போது
3 நம்பர்ஸ் இது வேணால் வரலாம், 2 4 6 இது வேணால் வரலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணுறப்போ 1/2. டோட்டலாக டைஸில் 6 வேல்யூஸ் வரலாம். நமக்கு ஈவன் நம்பர்னு சொன்னங்காட்டி இன்னொன்று 2 4 6 தான் நமக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் 2 4 6 காட்டி 3 நம்பர் எது வேணால் வரலான்ட்டு 3/6 1/2. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த ஏஜ் சம் பொறுத்த வரைக்கும் எப்போ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் செப்டம்பர் 1 2019 செப்டம்பர் 1 கேட்ட கொஸ்டின்லையும் இதே மாதிரி தான் மாற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போவும் சுரேஷ் மற்றும் அருண், அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்குறப்போ அருண் மற்றும் சுரேஷ் அப்படின்னு கொடுத்துறாங்க. அதாவது ஏஜ் அருணோட சுரேஷோட ஏஜ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு கேட்குறப்போ கொஸ்டின் ஃபைனலாக கேட்குறப்போ சுரேஷ் மற்றும் அருண் மாற்றி கேட்டுறாங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது டைரக்ட் கொஸ்டின் தான், ஒன்றுமே டெஸ்ட் கிடையாது. 24 36 சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க 8 வருடங்களுக்கு முன்பு. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? 16 28. இது யாரோட ஏஜ்? அருணோட ஏஜும் சுரோஷோட ஏஜ். ஓகேவா? பட் நம்ம கேட்குற கொஸ்டின் எப்படி இருக்கு? சுரேஷ் அருணோட ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ 28 16 மாற்றிருக்கணும். இதோட ரேஷியோ பார்க்குற 4 டிவைட் பண்ணுறப்போ 7:4. 4 கேன்சல் பண்ணால் 7 4. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன் 7:4. அடுத்தது 186. இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஓகே ஏபி 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 16 days ஆகுது. ஏ மட்டும் அந்த வேலையை முடிச்சாங்கன்னா 48 days கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படின்னா பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கணும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ மட்டும் எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்க? 48 days. ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிக்கிறாங்க? 16 days. 48க்கும் 16க்கும் எல்சிஎம் என்னென்னு பாருங்கள். எல்சிஎம் எடுத்துங்க அப்படின்னா 48. இதுதான் இதோட டோட்டல் ஒர்க். ஓகேவா? டோட்டல் ஒர்க் நான் ஃபைன் பண்ணியாச்சு. பெர் டேக்கு ஏ பண்ணால் எவ்வளோ? 48/48 அப்படின்னா மொத்தம் 48 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. 48 வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ டோட்டல் ஒர்க் டிவைட் பை ஏவோட வேலை. ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 48/48னா பெர் டேக்கு ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 16 days அப்படின்னா ஏபி 2 பேர் சேர்ந்து பண்ணுறப்ப வந்து 48/16 என்ன வரும்? கேன்சல் பண்ணால் 3. ஓகேவா? ஸோ அப்போ 2 பேர் சேர்ந்து பண்ணுறப்போ 3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க பெர் டேக்கு. இங்கே வந்து சிங்கிள் ஒர்க். ஓகேவா? அப்போது ஏபியோட பெர் டே ஒர்க் நமக்கு தெரிஞ்சிருச்சா 3 அப்படின்னு. ஏவோட பெர் டே ஒர்க் நமக்கு 1ன்னு தெரியுமா? சப்ஸ்டியூட் பண்ணால் பி வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 3 - 1 2 பெர் டே. நமக்கு என்ன கிடச்சிருச்சு? டோட்டல் ஒர்க் கிடச்சிருச்சு 48ன்னு தெரியும். டிவைட் பை பியோட பெர் டே ஒர்க் டிவைட் பண்ணால் 2 டிவைட் பண்ணுறப்போ நமக்கு பி மட்டும் பண்ண எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 48/2 24 days. ஓகேவா? இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் தான் கேட்டிருக்காங்க. டைரெக்டாக ஆன்சர் டக்குன்னு போகிற மாதிரி தான். ஸோ 24 நாட்கள். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 187 கொஸ்டின். இதெல்லாம் ஃபார்முலா தான். இப்போ M1 D1 டெரிவேட்டிவ் அப்படின்னு ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இது வந்து போட்டிருப்போம். ஸோ டைரெக்டாக எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் டைரெக்டாக சால்வ் பண்ண போதும். ஓகேவா? சால்வ் பண்ணுறப்ப என்ன வரும்? நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் பண்ணுறாங்க? M1 H1 D1 divided by work on. ரெண்டு சேம் மேல் அப்படிங்காட்டி ஒர்க் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறப்ப என்ன வரும்? 0 0 கேன்சல். 2 கேன்சல் பண்ணுறப்போ 9. 2 கேன்சல் பண்ணுறப்போ 7 6. 7 பண்ணுறப்போ 3. 18 × 9 தான் ஆன்சர். ஸோ 18 × 9 என்ன வரும்? 1
162 men. ஓகேவா? 18 into 9 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அது சேம் கொஸ்டின், சேம் மெத்தட். ஓகேவா? நமக்கு இங்கே என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா அதுதான் மெத்தடில் அப்படியே கேட்டங்காட்டி ஆன்சர் ஃபாஸ்ட்டாக போட முடியுது. m1 d1 divided by work 1 is equal to m2 d2 divided by work 2. So 5 into 5 divided by 5, 50 into d2 divided by 50. ஸோ 5 நாட்களில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரீட் பண்ணல. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நீங்களாம் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு முடிச்சிடலாம் தான் டேரெக்டாக சொல்யூஷன் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். ரொம்ப நேரம் பார்த்தா வீடியோ பார்க்க மாட்டோம்ல, அதனால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நமக்கு செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. L/B இஸ் ஈக்குவல் டு ஏரியா கொடுத்தாச்சு. ஓகேவா? கட்டிட வேலையில் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ என தீர்மானித்துக் கொண்டார். அதன் நீளம் 2 × x+2 என குறிப்பிட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வருவற்றில் எது? ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? லென்த்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லென்த்து கொடுத்தாச்சு, அதோட பரப்பளவு கொடுத்தாச்சு. அப்போ லென்த்தோட வேல்யூ என்ன? 2 × x+2. பி நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஏரியா 2x³ + 16. நம்ம என்ன பண்ணலாம்னா பி மட்டும் வச்சுக்கிட்டு 2x³ + 16 2x+2. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன, நமக்கு தேவையான கொஸ்டின் கிடைச்சிரும். என்ன கேட்குறாங்க? அகலம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ b is equal to 2 காமன் எடுத்தால் x³ + 8 வரும். 2x+2 2 கேன்சல். 8 பதிலாக 2³ நம்ம வச்சுக்கலாம். 8 பதிலாக 2³. அப்போ a³ + b³ ஃபார்முலா a + b a². ஓகேவா? ஃபைனலாக பியோட வேல்யூ என்ன? x² - 2x + 4. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? ஸோ x² - 2x + 4 தான் ஆன்சர். நமக்கு எடுத்து ஃபார்முலா டேட்டா அப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 180. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க 29106. 3/2 பங்கு. ஓகேவா? 2/3 நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 3/2 பங்கு கன அளவு மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் 3/2 பங்குனா ஃபஸ்ட்டு இதில் ஒரு பார்ட் என்ன கண்டுபிடிங்க. ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை 2 பார்ட்டாக ஃபஸ்ட் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேவா? ஒரு பார்ட்டோட ஒரு கன அளவு வந்து 9702. இதை 2 பார்ட்டு கன்வெர்ட் பண்ணுறப்போ ஏன்னா 3/2 பங்குன்னு சொல்லிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரைக்கோளத்தின் ஆரம் என்ன தான் கேட்குறாங்க. நமக்கு அரைக்கோளத்தின் ஃபார்முலா என்ன தெரியும்? 2/3 πr3. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போகும். ஆர் மட்டும் ஃபைன் பண்ணிக்கலாம். 2 பங்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? அப்போது 19404 19404 நமக்கு ஆரோட வேல்யூ தான் தெரியணும். அப்போது 19404 இன்ட்டு இங்கே இருக்க 2/3 சைடு தான் 3/2. பையோட வேல்யூ 22/7. பட் இந்த சைடு வர்றப்போ 7/22. இதால் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் பண்ணுறப்போ 9702. நம்ம ஆல்ரெடி 12 மல்டிபிளிச்சுக்காண்டி 9702 டேரெக்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 12 கேன்சல் பண்ணுறப்போ 11. எகைன் 12 பண்ணுறப்போ 11 கேன்சல் பண்ணோம்னா 44. ரிமைனிங் 4. எகைன் 4 1. ஸோ r³ வேல்யூ 441 into 21. ஓகேவா? ஸோ 21 cm is the answer. கியூப் ரூட் எடுக்கணும். இங்கே r³ வந்ததுக்கப்புறம் கியூப் ரூட் டேட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே முதல்ல சொல்லி கொடுத்து நினைக்கிறேன் இம்பல்ஸில். ஸோ கியூப் ரூட் பார்க்குறப்ப லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கணும். ஸோ லாஸ்ட் வேல்யூ 1, 9 வந்து 2. ஸோ 21 கியூப் தான் 9261. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆரோட வேல்யூ 21 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, காமன் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு I/100. ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கலாம், இல்லை ஐன்னு வச்சுக்கலாம், என்னென்ன வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே கொடுக்குறது இந்த ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இதான் ஃபார்முலா. இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் கிட்டத்தட்ட நிறையா மெத்தட் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் டைரெக்டாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வரும். நமக்கு இன்றைக்கி இதுலேயே ஒரு 3 சம்ஸ் பதில் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கொடுத்துருக்கப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறப்போ டைரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் ரெண்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து மறுபடியும் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஐயோட வேல்யூ 2/100 இன்ட்டு 2/100 கேன்சல் பண்ணால் 50 50 ஸோ 50 இன்ட்டு 50னா 2500 இன்ட்டு 4 10,000. ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் வேல்யூ 10,000. இன்னொன்று எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணாலும் தாராளமாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? 10,000க்கு 1% என்ன, 2% என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டி பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் 2% 2 இயர்ஸ் அப்படின்னா 4%. டோட்டலாக வந்து 10,000க்கு ஒரு ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்க. 10,000 4% அப்படின்னா 400. இதுவே காமன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறப்போ 2% ஒரு இயர் போடுறப்போ 200 வரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு 2% போடுறப்போ வந்து 200 ப்ளஸ் 200க்கு 2%. 1% 2, 2% 4, 404. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 4. ஓகேவா? இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் டைம் வேஸ்ட்டாக. இதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல, என்ன ஃபார்முலா? PNR/100 காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணுறப்போ வந்து அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. இதில் மறுபடியும் காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் கண்டுபிடிச்சிங்கன்னா காமன் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஃபார்முலா சால்வ் பண்ணி போடுற மெத்தட். இது வேறு மெத்தட், இது வேறு மெத்தட், நெக்ஸ்ட் இது ஒன்று மெத்தட். நமக்கு இதெல்லாமே சால்வ் பண்ணுறது இந்த சம்மில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக இதை முடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 கொடுத்துட்டாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு போயிடலாம். D இஸ் ஈக்குவல் டு இது சேம் கொஸ்டின் தான். ஓகேவா? D இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு I/100 I/100. பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க. 18,000 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கொடுத்தாச்சு. இங்கேயும் என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணுறப்போ 00 கேன்சல், சிங்கிள் கேன்சல். நெக்ஸ்ட்டு 5 டைம்ஸ் 9 டைம்ஸ் மல்டி பண்ணுறப்போ 405 இன்ட்டு 5/9 I². ஸோ rate of interest value 15%. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 50. நெக்ஸ்ட் கொஸ்டின். சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்தாச்சு. I/100 கொஸ்டின்லாம் ரீட் பண்ணணுமா? என்ன ரீசன் அப்படின்னா சேம் மெத்தட், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க முக்கியம், நமக்கு ஆன்சர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே வந்து 5%. ஓகேவா? ஸோ நிறைய ஏன் கொஸ்டின் ரீட் பண்ணல அப்படின்னா என்னென்ன நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. டைம் வேஸ்ட் போகும். சொல்யூஷன் மட்டும் தான் டேரெக்டாக போட்டு போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? ரொம்ப டஃபாலாம் இருக்குது. ஏதாவது எங்கெங்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லியாச்சு. அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் பண்ணது, அந்த 3/2 பங்கு ஒரு 1/2 கிலோ வட்டை அப்படின்னு தின்மக்குளம் வைக்கணும். ஸோ அது ஒரு சம் இருக்கும்.
நெக்ஸ்ட் ஒரு சம் இருக்கும் சார். இவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியாச்சு. மீட்டருக்கு எப்படி லிட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டங்காட்டி ஒரு சம் மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளில் 6% தனிவட்டி வீதம் மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் மல்டி பண்ணிடுங்க. 3 years 6%. ஸோ டோட்டலாக 3 into 6 என்ன 18% மட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணால் போதும். கொடுத்துருக்குற பிரின்சிபல் அமௌண்ட்டில் 18%. நம்ம கேட்குறதே வந்து இங்கே பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ பிரின்சிபல் ஜஸ்ட்டு எடுத்து பாருங்க. நான் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எடுத்துகிட்டு 10,000 எடுக்கிறேன். இதில் 18% எவ்வளவு? 1% 100, 18% அப்போ 1800. ஜஸ்ட் பார்க்கும்போது இதில் ஆன்சர் சொல்லணும் 11,800. ஸோ அமௌண்ட் நமக்கு கிடச்சிருச்சா? கண்டிப்பாக ஆன்சர் என்னவா இருக்கும்? சி ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும். ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக எடுத்து 20% குறைச்சி ஆன்சர் போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. அது ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? 1,62,000 10% ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்? 162 ஒரு ஜீரோ மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் போதும். 10% அப்படிங்கிறதுல 100ல் 10% என்ன? 10. ஸோ சேம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம்? 1,62,000 10% மட்டும் சப்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ 0 0 10 - 2 8 12 ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 11/6 5 5 - 1 4 1 ரிமைனிங் நெக்ஸ்ட் இயர். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் செகண்ட் இயர் மாதிரி எகை 10%. என்ன சொன்னால் ஒரு ஜீரோ மட்டும் கட் பண்ணால் போதும். 14,580 எகைன் செப்பரேட் பண்ணுங்கள். 0 10ல் 8% 2 ஸோ ஆன்சர் என்ன? 131,220. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10% ரெடியூஸ் பண்ணிட்டேன். செகண்ட் இயர் வந்து 10% ரெடியூஸ் பண்ணுறப்போ ஆன்சர் வந்து 131,220 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கடனாக வழங்கப்பட்ட அசல். ஓகே, சேம் வந்து நமக்கு மறுபடியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. டேரெக்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருது. 48லேருந்து 55 560 அதிகமாக இருக்குன்னா அதோட இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன? 7560. ரெண்டே சப்ரேட் பண்ணுறப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. நமக்கு என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR/100 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ என்ன? 48,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இங்கே மந்த்தில் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 years 3 months கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நீங்கள் மந்த் கன்வெர்ட் பண்ணுறப்போ இங்கே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, 12 போட்டக்கூடாது 2 years அப்படிங்கிறப்போ. ஓகேவா? ஒரு மந்த்துக்கு 12 months அப்படின்னா, ஸோ ஒரு இயருக்கு 12 months, 2 yearsக்கு 24 + 3 months 27 month. நீங்கள் மந்த்து கன்வெர்ட் பண்ணாவே டிவைடட் பைல டோட்டலாக 1 இயருக்கு எவ்வளோ மந்த் இருக்கோ அதில் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 12 month இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, டிவைட் 100. ஓகேவா? இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. மந்த்ல இருந்து கன்வெர்ட் பண்ணுறப்ப 12ஆல் டிவைட் பண்ணணும். இயர் கன்வெர்ட் பண்ணி தான் எழுதணும். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணுறப்ப 00 கேன்சல், ஒரு 0 1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கேன்சல் பண்ணுற 4ஆல் பண்ணுறப்ப என்ன வரும்? 1 ரிமைனிங் 3 வரும். R = 7%. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எடுத்து இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ போல போடலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் SI எடுத்து ஒவ்வொரு வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபைனலாக இந்த ஆன்சர் தான் வரும். நீங்கள் எடுத்தோடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? எடுத்தோடனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கன்வெர்ட் பண்ணி எடுத்துறப்போ இது இன்னொரு சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ரொம்ப என்ன சொல்கிறது, தியரியாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க கொஸ்டின். ஆனால் கொஸ்டினில் எதுவுமே கிடையாது, எல்லாமே கொடுத்துட்டாங்க. 4:1. அது என்ன சொல்கிறது,
மரத்தின் நீளம் 15 கொடுத்தாச்சு. அப்போ 1 × 15 அப்படின்னா கண்டிப்பாக 4 × 15. நம்ம கேட்குறதே இதோட வேல்யூ தான். ஸோ வேல்யூ இஸ் 60 ஃபீட், 60 அடி. ஓகேவா? ஸோ தியரியை கொடுத்துருந்தாலே நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் ஸ்கிப் பண்ணி போயிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், நீங்கள் போய் சம் சால்வ் பண்ணிட்டு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் நம்பர்லாம் கொடுக்கல. அது வந்து நீங்கள் லாபமா நட்டமா இல்லை என்ன சொல்கிறது ப்ராஃபிட் லாஸ் நோட் சொன்னாலே போதும், இல்லை அடுத்தடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ஒரு பொருள் வாங்குறீங்க 100 rupees வாங்கிட்டு 10% வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கணும்னா 110 விற்றுருப்பீங்க. அதுலேயே 10% லாஸ் வைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 100 வந்து 99 போயிருக்கும். ஓகேவா? அப்போது ₹1 நமக்கு லாஸ் தான் ஆகுது. அதான் ஞாபகம். ஒரு 100 rupees ஒரு பொருள் வாங்கிட்டு 10% ஒரு ப்ராஃபிட் வைக்கிறதா 110. ஆனால் நம்ம 10% அந்த 110லேருந்து 10% லாஸில் விற்கிறோம். அப்போ ₹11 லாஸ் ஆகிருக்கும். அப்போ 99 rupees தான். நம்ம வாங்கின விலை விட ₹1 கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆன்சர் வரும்? லாஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ 25 கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் இடத்துல ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஓகேவா? January 10 அன்றைக்கி நடக்குது. இது எதுக்குன்னா மெயினாக Group 2 அண்ட் Group 4க்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதில் நீங்கள் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கனாவே அந்த டெஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பிரான்ச் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் எல்லா பக்கமே இருக்குது. UPSC பேட்சும் TNPSC பேட்ச் எல்லாமே வந்து டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா January 18 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? January 18 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வேறு எந்த டவுட் இருக்குது, இப்போ TNPSC ஒன்றா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க, ஒரு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.